ஆன்மீகம் முத்தமிழில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீர் ஆறும் வதனமென திகழ்குமரி கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த தமிழர்நல் திருநாடும் தக்கசிறு பிறைநுதலும் தரித்தநறும் திலகமுமே அத்திலக வாசனைபோல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்தபெரும் தமிழணங்கே தமிழணங்கே பல்லுயிரும் பலவுலகும் படைத்து அளித்து துடைக்கின்றோனே எல்லையறு பரம்பொருள்முன் இருந்தபடியே இருப்பதுபோல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன்னுதரத்தே யுதித்தே ஒன்று பலவாகினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையாவுள் உன் சீரிளமை திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மனோர்மணியம் பெ. சுந்தரம்பிள்ளை. இயற்பெயர் பெ. சுந்தரனார். ஊர் கேரளா, ஆலப்புழை. பிறந்த வருடம் 1855. பாடல் எழுதிய வருடம் 1891. 36 வயதில் தமிழ்த்தாய் வாழ்த்து. இளமையில் தேவாரம், திருவாசகம் கற்றார் படித்தார். இவருக்கு தமிழாசிரியராக இருந்தவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த நாராயணசாமி. ஆதிகாலத்தில் ஆலயங்களும் சரி அலுவலகங்களும் சரி தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், வாதாபி கணபதி பாடல், அந்தாதி பாடல், தமிழ்க்கடவுள் முருகன் பாடல் பாடப்பட்டது. இதை உள்வாங்கி அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் மூன்றும் கலந்த அடிப்படையிலும் தெய்வம் மனிதருக்கும் அண்டம் சார்ந்த வகையில் உறவுகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் செய்கிறது என்பதற்காக தமிழ் இலக்கணப்படி பக்ராயி கொச்ச கலிப்பா என்ற அடிப்படையில் எழுதின தமிழ்த்தாய் பாடல். இந்த பக்ராயி கொச்ச கலிப்பா அடிப்படையில் பொருள் எடுத்தால்தான் பொருள் பெறும். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். எப்படி என்று பார்ப்போம். நீர் ஆறும். நீர் என்றால் மழை நீரையும் குறிக்கும். உலகத்தை காக்கும் கடவுளையும் குறிக்கும். ஒரு முதியோரை பெரியவரை நீர் என்று தான் அழைப்பாங்க தமிழன். அடுத்தது ஆறும் என்றால் ஆறுவது சினம் என்றால் கோபம் என்ற ஒரு பொருளும் உண்டு. ஆறு என்ற நதியும் சொல்ல உண்டு. ஒரு சொல்லுக்கு 2 பொருள். ஆறும் என்றால் மழை நீர் ஆறு போல வருவதையும் குறிக்கும். மற்றும் இறைவன் சினம் என்ற கோபத்தோடு, அதாவது ஆறுவது சினம் என்ற பொருள் அடிப்படையில் அண்டத்தில் இறைவன் கோபம் என்ற சினத்தின் மூலம் ஆறாக வந்தாலும் பிண்டத்தில் மழை நீராக வந்தாலும் ஆறு வடிவில் வந்தாலும் எதனாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி தாபமாக இருந்தாலும் சரி மிதமாக இருந்தாலும் சரி மென்மையாக இருந்தாலும் நீரும் ஆறும் வந்ததுன்னா அதனை ஒன்றுடன் ஒன்று இணைத்து சேரும். இதைத்தான் கடல் சமுத்திரத்தின் பெயர் உடை என்றதுதான். கடல் உடுத்த நீராக இருந்தாலும் சரி, அது மழை நீராக இருந்தாலும் சரி, ஆறு நீராக இருந்தாலும் சரி, குளத்து நீராக இருந்தாலும் சரி, கிணத்து நீராக இருந்தாலும் சரி, சமுத்திரத்தில் வரும்போது அன்போடு அரவணைத்து கொள்ளும் என்பதைத்தான் நீர் ஆறும் கடல் உடுத்தன
கடல் என்ற சமுத்திரம் அந்த நீரை உடுத்தி கொள்ளுதல். எப்படி என்றால் நிலமடந்தை கெழில் ஒழுகும். நிலம் என்றால் பூமியையும், எழில் ஒழுகும் என்றால் அண்டம் சார்ந்த நிலம், பூமி, பூமாதேவி. அன்றும் இன்றும் என்றும் மடந்தை என்றால் தமிழனின் பெண்மைக்குரிய பக்குவம் நிலை. பருவம் வந்ததை தமிழன் 7 பிரிவாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. பெண்மையை மங்கை, மடந்தை, பேதை, பெதுமை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்ற பருவத்தில் சிறுமியாக இருந்து அதை மங்கையாக இருந்து மடந்தை என்ற பக்குவ நிலைக்கு வந்ததை. இதைத்தான் நில மடந்தை. அண்டத்தில் பூமாதேவி, பிண்டத்தில் மடந்தை என்ற பெண். இதைத்தான் கோபமாக அண்டத்தில் நீர் வந்தாலும் மழை வெள்ளமாக வந்தாலும் கடல் நீர் ஏற்றுக்கொள்ளும். பிண்டத்தில் பெண்மை என்ற தாய்மை என்ற அழைப்பில் பக்குவ நிலையில் இளமையாக இருக்கும் பெண்மை கோபமாக வந்தாலும் சரி, சாந்தமாக வந்தாலும் சரி அரவணைத்து கொள்ளும் என்பதை தான் நிலமடந்தை எழில் ஒழுகும். எழில்னா அழகு அடிப்படையில், ஒழுகும் என்றால் செழுமை, வளமை, நவரசங்களும் புன்னகையோடு அரவணைத்து கொள்ளும். அண்டம் சார்ந்த கடலும் பிண்டம் சார்ந்த மடந்தை என்பதும். அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. மடந்தை என்ற பெண் பக்குவம் அறிந்ததை யாரை எப்படி அனுசரித்து போகணும் என்பது பிண்டத்திலும், எந்த நீர் வந்தாலும் சரி, அது வெள்ளமாக இருந்தாலும் சரி, காட்டாராக இருந்தாலும் சரி, கடல் மென்மையாக அரவணைத்து கொள்ளும். இதைத்தான் நிலமடந்தை எழில் ஒழுகும். இதை இயற்தமிழில் சொல்லணும்னா நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். நாம் வாழறது பூமியில். பூமிக்கு தேவை நீர். நீர் இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும். இதைத்தான் வகுத்து சொல்லக்கூடியது தான் அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. அதாவது தமிழன் உழவு தொழில் தொடங்க உணவே மருந்து என்ற நெற்கதிர்களை உற்பத்தி செய்ய நீர் தேவை. இதை சமுத்திரம் என்ற அடிப்படையில், விண் என்ற அடிப்படையில், ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று மூலம் ஆவியாகி மீண்டும் மீண்டும் மழையாக பெய்து மீண்டும் ஆறு, நதி, கால்வாய் என்ற அடிப்படையில் சமுத்திரத்தில் சேரும். இதனால் விவசாயம் மேம்படும். சீராறும் என்றால் சீறி ஆறு கோபமாக காட்டாற்று வெள்ளம் போல அதிவேகமாக வந்தாலும், சமச்சீர் அடிப்படையில் வந்தாலும், மிதமாக இதமாக வந்தாலும், கடல் தேடி வந்தாலும், வதனம் என்ற முக மகிழ்ச்சியோடு, மென என்றால் மென்மையாக, வதனமென என்றால் முக மலர்ச்சியோடு மென்மையாக, திகழ் என்றால் திகழும். எந்த கோபத்தில் வந்தாலும் சரி, சாந்தமாக வந்தாலும் சரி, வதனமென திகழ் என்றால் முக மலர்ச்சியோடு மென்மையாக திகழும். பெண்மையும் மடந்தை என்ற பெண்மையும் கடல் என்ற சமுத்திரமும். அந்த கடல் குமரி. வதனமென திகழ் குமரி. கன்னியாக பார்வதி திகழும். புராண வரலாறு படி குமரி என்ற அடைத்தமிழ் மொழியில் கண்டமிதில் பார்வையில் அரவணைத்து ஆட்கொள்ளுதல். கண்டன்னா பார்வை, மிதில்னா அணைத்து கொள்ளுதல். இதைத்தான் கண்டமிதில் ஆட்கொள்ளுதல். அதாவது நிலமடந்தை என்ற பக்குவ நிலையை பெற்ற குமரி கடல். அமிழ்துனா அணைத்து கொள்ளுதல். கண்டமிதில், கண்டு மிதில் பார்த்து அரவணைத்து கொள்வதும் குமரி என்ற கடல். தெக்கணமும் என்றால் ஆணவம், அகம்பாவம், அலட்சியப்போக்கு, மமதை, திமிரு, அடாவடித்தனம், ஆவேசம், தோரணை போன்ற கணம். அதாவது தெக்கணம்னா தென் திசையை குறிக்காது. இந்த தலைக்கணம் என்பதற்கு இந்த வகை பொருள் கொடுக்கணும்.
அந்த அடிப்படையில் தான் தெக்கணம்னா எந்த ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் அலட்சியத்தோடும் மமதையோடும் திமிரோடும் அடாவடித்தனத்தோடும் ஆவேசத்தோடும் தோரணையோடும் கணம் தலைக்கணம் ஏற்காமல் சேவை புரியும். அடுத்த வரி, அதில் சிறந்த தமிழர் நல் திருநாடும் என்றால் திரு என்றால் உயர்வான நாடும், தக்க பிறை நுதலும் அதாவது தக்க வைத்து கொள்ளும் என்பது தான் தக்க. பிறை என்றால் அன்றும் இன்றும் என்றும். மூன்றாம் பிறை அதாவது 3 தன்மை. மேலேயும் கூம்பு மாதிரி இருக்கும் நிலா, வலது பக்கமும் இருக்கும் இடது பக்கமும், ஆனால் பக்கத்தில் பக்கவாட்டில் ஒரு படகு போல் இருக்கும். இது ஆண்பால் பெண்பால் ரெண்டும் கலந்த அர்த்தநாதீஸ்வரர் 3 தன்மை கொண்ட அடிப்படையில். பிறை என்றால் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற முறையில் 3ஆம் பிறை 3 விதமான பாலின தன்மையில். நுதலும் என்றால் தக்க பிறை நுதலும். நுதலும் என்றால் நுரைத்தல், மாறுபடுதல், மாறுதல், அதாவது ஒரு தன்மையில் மற்றொரு தன்மையை இணைத்து காட்சி தரும்போது அண்டத்தில் ஆண் பெண் கலந்த அர்த்தநாதீஸ்வரர் என்ற வேறு தன்மை. கிராமங்களில் பேச்சு தமிழில் சொல்லுவாங்க, நுரையாக நுரைச்சிக்கிட்டு வருதும்பாங்க. காரணம், ஒரு தன்மையோடு இன்னொரு தன்மை சேரும்போது 3ஆவது தன்மை வரும். இதை நுதலும் என்பார்கள். தக்கன தக்க வைத்து. பிறை என்றால் 3ஆம் பிறை போல ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர்களை நுதலும்னா இணைத்து கொள்ளுதல். பிறை என்ற 3 பாலினத்தையும் நுதல் என்றால் ஆட்கொள்ளும் தமிழினம். தரித்தனரும் என்றால் துணக்கால் போட்டு சுழிக்கக்கூடிய எரி. ராணாவில் 2 ராணா உண்டு. தர்மம் செய்கிறதுக்கு வரக்கூடிய ராணாவும் மரத்துக்கு வரக்கூடிய ராணாவும் இருக்கும். ஆனால் இங்கே சொல்கிற தரி என்ற தரித்த நறும்னா வெட்டுப்பட்ட என்று சொல்லலாம். அதாவது தரித்த நறும். இறைவன் காட்சி கொடுத்தாத தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்கிறோம்ல, அந்த ரீனா தான் எடுக்கணுங்க. அந்த அடிப்படையில் தரித்த நறும் என்றால் தரிசனம் எப்படி இருக்கும்னா, நறும் என்றால் பால் மனம் தரிசனம் முறையில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்று. நறுமணம் என்ற பரிமாற்றம். நறும் என்றால் பரிமாற்றம், பரிவர்த்தனை வாயில் துளையாக. திலகமுமே தரித்தனரும் திலகமுமே. இந்த இடத்துல திலகம் என்றால் நெத்தியில் வைக்கிறது கிடையாது. ஆண்பால் பெண்பால் அர்த்தநாதீஸ்வரர் 3 பேரும் நெத்தியில் ஒருவர் திலகம் விடலாம், ஒருத்தர் நாமம் விடலாம், ஒருத்தர் பட்டை போடலாம். ஆக இது இயற்கை அடிப்படையில் பொருந்தாது. பகுத்தறிவு அடிப்படையிலும் திலகங்கிறது பொருந்தாது. அப்போ திலகம் என்றால் இங்கே கலிப்பா அடிப்படையில் பொருள் எடுக்கணும். ஆண்பால் பெண்பால் அர்த்தநாதீஸ்வரர் 3 பேரும் நெத்தியில் திலகமிட்டால் பொருந்தும். ஆனால் ஒருத்தர் திலகமிடுவாங்க, ஒருத்தர் பட்டை போடுவாங்க, ஒருத்தர் நாமம் விடுவாங்க. இது இயற்கைக்கு மாறாக பொருந்தாது. அப்போ இங்குள்ள திலகங்கிற எதை குறிப்பிடுதுன்னா, திலகம் என்ற எழுத்தை பிரிக்கணும். தில் ப்ளஸ் ஆ ப்ளஸ் இக் ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம் ப்ளஸ் உ ப்ளஸ் இம் ப்ளஸ் ஏ. அப்போ தில் ஆ இக் க இம் உ இம் ஏ. உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தா தான் பொருள் தரும். அந்த அடிப்படையில் தில் என்றால் வீரம், திறமை, பலம், வலிமையானவன் என்ற அடிப்படையில் பொருள் எடுக்கணும். தில் என்றால் திலகம்னு எடுக்காமல் தில்லை தனியாக பிரிக்கணும். இல்லை எடுத்துக்கிட்டு ஆனாவையும் காணாவையும் தனியாக பிரிக்கணும். அடுத்து வரக்கூடியது இக்கும் ஆனாவும் சேர்ந்தால் தான் காணா வரும். அம்முன்னா முகத்தில் உள்ளக்கூடியது. வீரம் முகத்தில் காட்டக்கூடியது. இதைத்தான் தில்லுன்னா வீரம், திறமை. அடுத்தது இம்மு ஊவன்னா இம்மன்னா ஏ. இதை சேர்த்தா இம்மு என்றால் உமையொரு பாகன் என்ற பொருள் வரும். உமையொரு பாகன் என்றால் 3ஆவது பாலினம். அதாவது ஆண் பெண் கலந்த. ஆண் என்ற ஜீவனும் பார்வதி என்ற சக்தியும் இணைந்து சிவசக்தி என்று 3ஆவது பாலினம் அர்த்தநாதீஸ்வரர். அப்போ வீரத்துக்கு
திலகமும்னு எடுக்கக்கூடாது, இங்கே வீரத்தை தான் எடுக்கணும். திறமைக்கு தில் என்று ஒரு பொருள் உண்டு. முமே என்றதை தான் திலகமுமே என்றதில் உமையொரு பாகமாக எடுக்கணும். இந்த அடிப்படையில் வீரத்துக்கு இல்லறமும் சரி, துறவறமும் சரி, நாட்டளவும் சரி, எங்கேனாலும் சரி, ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் யார் வேணாலும் செயல்படலாம் என்பதை சொல்கிறது தான் திலகமுமே. சிவனும் சக்தியும் கூடினால், சிவன் என்றால் உயிர், சக்தி என்றால் வீரம். இந்த வீரியம் என்ற வீரமும் பாலினம் 3 அடிப்படையில் கலந்தது தான் விவேகம் என்றால் அறிவுடைமை, பக்குவமை. வீரம் கலந்த விவேகம் வாயிலாக அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. திலகம்னா ஏற்கனவே நெத்தியில் வைக்கிறது சொல்லலை, வீரத்தை தான் சொல்லணும். தில்லு, இந்த தில்லு 3 பாலினத்துக்கும் உண்டு. இது சூட்சம அடிப்படையில் தான் நடக்கிறது தான் அத்திலக வாசனை போல் அனைத்து உலகம் இன்பமுற. வீரத்தின் அடிப்படையில் அந்த திலகம் என்பது வீரத்தின் அடிப்படையில் அனைத்து உலகும் கையகப்படுத்தும், பரப்புரையாகும், பரவசம் செய்யும், வெற்றி கொள்ளும், ஜெயம் கொள்ளும், வீழ்த்துவது, வீழாமல் இருப்பது. இதன் மூலம் என்ன கிடைக்கும்னா இன்பமுற. இன்பமுறம்னா எல்லா மக்களுக்கும், எல்லா தேசத்துக்கும் சந்தோஷம், பூரிப்பு, மகிழ்ச்சி. முறை என்றால் நம்ம அரிசி படைக்கிற முறம்னு கேட்கக்கூடாது, பறைசாற்றக்கூடிய முறம். துணக்கால் உள்ள ராணாவை போடணும், அரிசி புடைக்கக்கூடிய ராணாவை போடக்கூடாது. இன்பம் முரன்னா சந்தோஷத்தில் அளிக்கும். எப்படின்னா முரன்னா முரசு என்ற பொருள் உண்டு, பறைச்சாட்டுதல். அது எப்படி இருக்கும்னா எத்திசையும் புகழ் மணக்க. எல்லா திசையிலும், 8 திசையில் இல்லை, எங்கெல்லாம் தமிழில் பூமி இருக்குதோ அங்கே பூரா தமிழனோட வீரமும் விவேகமும் பறைச்சாற்றும். எத்திசையும் புகழ் மணக்க என்றால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அர்த்தநாதீஸ்வரராக இருக்கலாம். பாலின வாயிலாக புகழ் மணக்க என்றால் வெற்றி மாலை சூடிக்கொள்ளுதல். மணக்க என்றால் மாலை சூடுதல் என்று தமிழர்களுக்கு பொருள். ஆண் பெண் மணக்கோலம் என்று சொல்வதை வழக்கு சொல்லில் கேட்டிருக்கலாம். இந்த அடிப்படையில் எத்திசையும் புகழ் மணக்கன்னா எல்லா திசையிலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அர்த்தநாதீஸ்வரரால் வெற்றி அடைஞ்சதை புகழ் மாலையாக, வெற்றி மாலையாக சூடிக்கொள்ளுதல். எப்படின்னா இருந்த பெறும் என்றால் இருந்த இடத்துல இருந்தே பெறுதல், தக்க வைத்து கொள்ளுதல், தன் வசப்படுத்தி கொள்ளுதல், தன் பார்வைக்கு கீழ் எடுத்து வருதல், தனது கவனத்திற்கு உட்பட்டு பணி சேவை செய்தல். எப்படி இருக்குன்னு அந்த பணினா அதற்கும் காரணம் சொல்லுவாங்க. இருந்த பெறும்னா இருந்த இடத்துல இருந்தே ஆட்சி செய்கிறது, தக்க வைத்து கொள்ளுதல், தன் பார்வைக்கு கீழ் கொண்டு வர்றது. தமிழரோட கடமை, தமிழரோட பூரிப்பு, தமிழனோட வீரமும் விவேகமும் கலந்த ஆட்சி முறை, தமிழனின் வீரமும் விவேகமும் கலந்த உபசரிப்பு முறை. தமிழ் அணங்கே தமிழ் அணங்கே என்று 2 இடத்துல வந்திருக்கு. ஒரு சொல்லுக்கு 2 பொருள் உண்டு தமிழில். அந்த அடிப்படையில் முதல்ல சொல்கிற தமிழ் அணங்கே. தமிழ் அணங்கேன்னா தமிழ் அணையாது, வீழ்ச்சி அடையாது, துவண்டு போவாது. அடுத்த தமிழ் அணங்கே என்றால் தமிழ் அடிபணியாது, அடி கொடுக்காது, மாறாக உயர்வாக வெற்றியை சூடும். மேலே சொன்ன தமிழ் அணங்கேன்னா யாருக்கும் பணியாது, வீழ்ச்சி அடையாது. அடுத்தது யாருக்கும் பணியும் செய்யாது, அணைஞ்சு போவாதுன்னா இல்லாமல் போவாது, வளர்ச்சி தான் அடையுது. அன்றும் இன்றும் என்றும். இதைத்தான் ஒரு சொல்ல 2 பொருள். தமிழ் அணங்கே, அணங்கேன்னா தமிழ் அணையாது, வீழ்ச்சி அடையாது, தோண்டு போவாது. அடுத்த தமிழ் அணங்கே என்றால் யாருக்கும் அடிபணியாது, யாரையும் நம்பி வர்றவங்களையும் அடிமை என்ற அடிப்படையில் செயல்படுத்தாது. அடுத்தது பல்லுயிரும், பல வகையான உயிர்களையும், தாவரம், பட்சிகள், ஊர்வன, நீர், நில, வனம் வாழும் உயிர்களுக்கும். பல உலகும் என்றால் பல வகையான தேசமும்
படைத்தளித்து என்றால் உருவாக்கியதை, தோற்றுவித்தது, உண்டாக்கியது, அழைத்தது. பரம்பொருள் தான் எல்லா உலகத்தையும் உருவாக்கினார். இது கொடுக்கிற லீயை போடணும், அழிக்கிற லீயை போடக்கூடாது. அழித்தல் என்று தான் பொருள் எடுக்கணும். அப்படி அழிச்சிக்கிட்டு துடைக்கின்றோர் என்றால் சுத்தம் செய்தார். பல உயிரும் படைத்தளித்து துடைக்கின்றோர் என்பால் இறைவன் தான் சுத்தம் செய்கிறான், பாதுகாக்கிறான், பராமரிக்கிறான், மேற்படுத்துதான். மேன்மை என்ற நல்வகையில் வகை செய்தார். எல்லையறு எல்லையறு என்றால் எங்கும் நிறைந்தவன், எல்லையை வகுத்தவன், எல்லைக்கு ஆரம்பம் முடிவு இல்லாதவன், அடிமுடி காணாதவன், வளர்ச்சியை காட்டியவன். பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பது போல இறைவன் அன்றும் இன்றும் என்றும் மாறா வண்ணம் மகிழ்ச்சி, தளர்ச்சி, முதிர்ச்சி அற்று கூத்தாடியாக, கூத்தாட்டி வைப்பவனாக, கூத்தை நிகழ்த்தவனாக, கலை கூத்தாடியாக என்பதற்குத்தான் பரம்பொருள் முன்னிருந்தபடியே இருக்கான். அது எப்படின்னு அடுத்ததை சொல்வார். கண்ணடமும் என்றால் மாங்கன்று, வாழைக்கன்று, கொய்யாக்கன்று, எலுமிச்சங்கன்று, தென்னங்கன்று, இதனைத்தான் கண்ணு என்பார்கள். இந்த அடிப்படையில் அடுத்த வர நாவை நடக்கும் என்ற அடிப்படையில் எடுக்கணும். கண்ணை நடுவாங்க விவசாயத்தில். இந்த அடிப்படையில் பொருள் எடுத்தால் தான் புரியும். கண்ணடமுங்கென்றால் காடும் காடு சார்ந்த இடம். இதை முல்லை நிலம் என்பார்கள். அடுத்தது களித்தொழுகும். களித்தொழுகும் என்றால் களி என்றால் கழனி என்று ஒரு பொருள் உண்டு. விவசாயம் பண்ணக்கூடிய இடம். வயலும் வயல் சார்ந்த இடம். தொழுகும் தெழுகும் என்றால் நீரோடையை குறிக்கும். களி தெலுங்கும் என்றால் வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்தை குறிக்கும். கழனி, நீரோடை, இதைத்தான் களி தெலுங்கும் வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்தை குறிக்கும். மூணாவது கவின் மலையாளமும். திருச்செந்தூர் முருகன் சூரனை வதம் செய்யும்போது கவிஞ்சி மலையை அவன் சகோதரன் ஆட்சி செய்தான். அந்த கவிஞ்சி மலையை முருகன் முதல்ல வதம் செஞ்சான். இதைத்தான் மலையாளம்னா மலையை குறிக்கும். மலையும் மலை சார்ந்த இடமும். இது குறிஞ்சி நிலத்தில் குறிக்கும். கவின் மலையாளம்னா மலையவே ஆட்சி செய்யக்கூடியது. இது மலையும் மலை சார்ந்த இடம், குறிஞ்சி நிலத்தை குறிக்கிறது. அடுத்தது துளுவும். துளுவும் என்றால் துள்ளல், துள்ளித் திரிதல், பரவசமடைதல் என்ற இலக்கணப்படி மீன்கள் துள்ளி குறிக்கும். இது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தலை குறிக்கும். மீனினமும் அலைகளும் துள்ளித் திரியும். ஒரு சொல்லுக்கு 2 பொருள். அதே துள்ளல் மண்ணும் மணலும் சார்ந்த இடம் பாலைவனம். இதில் துள் என்றால் துகள்கள், மண் என்ற அடிப்படையில் பொருள் எடுக்க வேண்டும். அப்போ கன்னடமும் என்பது காடும் காடு சார்ந்த இடம், முல்லை நிலம். களி தெலுங்கும் என்பது வயலும் வயல் சார்ந்த மருத நிலம். கவி மலையாளம் என்றால் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலம். துளுவும் என்றால் மீன் அலைகள் துள்ளக்கூடிய கடலும் கடல் சார்ந்த இடம், நெய்தல். அடுத்த தூள் என்றால் மணல். மணலும் மண்ணும் சார்ந்த பாலை நிலம். இந்த 5 வகையான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவை தமிழர்களுக்கு மேம்பாட்டு வகையில் வழிவகை புரிவது தான் தமிழ் மொழி. அடுத்த வரி உன் உதரத்தில் உதித்ததே என்றால் உன் உதரத்தே உதித்ததே ஒன்று பலவாகிடனையும். உன்னுடைய உதரத்தில் உதித்தது என்றாலும் யுத்தே என்றால் உத்தி, உதைத்தல்,
உதயமாகுதல், தோற்றுவித்தல். ஒன்றிலிருந்து பல வகையாக 5 வகை நிலங்களாக மாறினாலும் அந்த 5 வகை நிலத்திலும் தமிழ்மொழி தான் உதிரமாக பேசப்படுகிறது. இதைத்தான் உன் உதரத்தே உதித்ததே. ஒன்று தமிழ்மொழி ஒன்று தான். பலவாகினாலும் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் என்ற 5 வகையிலும் பேசுகிறது தமிழ்மொழி தான். ஆரியம்போல் என்றால், ஆரி என்றால் துயில் பாட்டு, தாலாட்டு, ஆராரோ ஆரிரோரோ என்ற ராகம் போல. ஆரியம்போல் உலக வழக்கத்தில் தாலாட்டு எல்லாருக்கும் பொதுவானது. இதைத்தான் ஆரியம்போல்னா, ஆரியம் என்றால் தாலாட்டு, ஆராரோ ஆரிரோரோ என்று சொல்கிறது தாலாட்டு, உலக வழக்கில் உள்ளது. இதைத்தான் ஆரியம்போல் உலக வழக்கு கழிந்தொழிந்து. இதை பிரித்து பார்க்கணும். இக்கு, ஆ, இல், ஈ, இந்து, ஓ, லி, இந்து. இந்த அடிப்படையில் கழித்து ஒழிந்து என்று பார்க்கணும். ஆரியம்போல் உலக வழக்கில் கழித்தொழிந்து. ஆரியம்னா தாலாட்டுறதை போல் தமிழ் எல்லா தேசத்துலேயும் தாலாட்டுற மொழியாக தான் செயல்படுது. உலக வழக்கில் கழித்து ஒழிந்துன்னா ஆரியம்போல் கழித்து ஒழிந்து, அலைந்து திரிந்து, அன்றும் இன்றும் என்றும் ஒளி தந்து சிதையாவுள். அதாவது சேதமடையாமல், சிதிலமடையாமல், ஆவணங்கள் அடிப்படையில் உள்ளேயே அன்றும் இன்றும் என்றும். இதைத்தான் சிதையாவுள். சிதையால்னா சிதிலம் அடையலை, அதன் உள்ளேயே தான் இருக்குது. சிறப்பான அடிப்படையில் தமிழ் அன்றும் இன்றும் செயல்படுகிறது என்பதைத்தான் சிதையாவுள். அடுத்தது உன் சீரிழமைனா, சீர் என்றால் தமிழர்கள் சீதனம், சீர்வரிசை, தமிழனப்படி இல்லறம் சார்ந்து அறநெறிப்படி தாய்மாமன் சீர். மதுரை மீனாட்சிக்கு அண்ணன் அழகர் மைத்துனர் சிவன் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு பாரம்பரிய வழிபாட்டு வகையில் தாய் வீட்டு சீரணமாக வழங்குவதைத்தான் உன் சீர் இளமை. அது பிண்டத்திலும் ஆடித்தீரு, தீபாவளி சீரு, பொங்கல், கார்த்திகை, சித்திரை என்றும் இளமையாக உன் சீர் இளமை. அன்றைக்கு செஞ்சது தான், புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இந்த அடிப்படையில் உன் சீர் இளமை. திறம் வியந்து என்றால் உதிரத்துக்கு வரக்கூடிய திறம். திறம் வியந்து ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் மாறாமல் உதிரம் உதிரத்திலேயே ஊறிக்கிட்டே வளருது. வியந்து என்றால் ஆச்சரியமான நிகழ்வு, பூரிப்பு நிகழ்வு. செயல் மறந்து என்றால் பிறந்த வீடு, புகுந்த வீடு, உற்றார் உறவினர், அங்காளி பங்காளி, முறைமாமன், ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் சித்திரை திருவிழா, தமிழ்ச்சங்கம் வளர்ந்த மதுரை மீனாட்சி திருமண கோலம். செயல்களை மறந்து ஆனந்தமாக நம்மில் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் 3 முறை அழகர் அண்ணன், மீனாட்சி தங்கை, சொக்கநாதர் மைத்துனர் உறவுகளை நலமோடும் வளமோடும் சிறப்போடும் சீர்முகத்தோடும் வாழ்த்துதுமே 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 என்றால், வாழ்த்து துதுமே என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட 3வது பாலினம். வாழ்த்துன்னு சொல்கிறது பாலினத்தையும் சேர்க்கிறது. வாழ்த்துதுமே. சிவன் பார்வதி சேர்ந்த அர்த்தநாதீஸ்வரர், சிவன் விஷ்ணு சேர்ந்த சங்கர நாராயணன், விஷ்ணு மோகினியாக வந்த அவதாரம். இந்த 3 பேரும் ஒன்றுக்கு மேற்பட்ட கலவை முறையில் செயல்பட்டதனால வாழ்த்துதுமே என்று 3 அடிப்படையில் தமிழ்த்தாய் வாழ்த்து.
ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். அதற்கு தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும், ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புலப்படாது. ஆன்மீக முத்தமிழில் கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுகும் என்ற அடிப்படையில் 5 நிலங்களை தான் கணக்கெடுக்கணும். தமிழ் மொழி அடிப்படையில் நடம்னா கண்ணுகளை தென்னங்கண்ணை, நடன்னா நடக்கூடிய இடங்கள். இது காடும் காடு சார்ந்த இடம், முல்லை நிலம். தொழுகும் என்றால் களி என்றால் கழனி என்று பொருள். தெலுகும் என்றால் தெலுங்கும் என்றால் தெலுங்கும் என்றால் தெளிவான நீர். தெலுகும் என்ற அடிப்படையில் தெலுங்கு மொழியை எடுக்கக்கூடாது. களி என்றால் கழனி என்ற வயக்காடு. இது வயலும் வயல் சார்ந்த இடமும். இங்கே நீர்நில தேவை. இங்கே சொல்கிற தெலுங்கு தெளிவான நீரோட. மேலே சொன்ன நடமும்னா கண்ணு என்றால் மாங்கன்று வாழைக்கன்று. இதை நடதான் செய்யணும். இதை நடக்கூடிய இடம்தான் காடும் காடு சார்ந்த இடம் என்ற முல்லை நிலம். தெலுங்கும் என்றால் கழனி என்ற பொருள் தான் எடுக்கணும். வயலும் வயல் சார்ந்த இடம். தெலுங்கும் என்றால் தெலுங்கு மொழி இல்லை, தெளிவான நீரோட. விவசாயத்துக்கு நீர் தான் தேவை. இதைத்தான் தெலுங்கும். கவின் மலையாளம் என்றால் மலையவே ஆட்சி செய்யக்கூடியது. கவின் என்றால் சூரபத்மன் சகோதரன் கவிஞ்சி மலையை ஆட்சி செஞ்சான். இதைத்தான் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலம். அப்போ கவின் மலையாளமும் என்றால் மலையை ஆளக்கூடியது. மலையாளம் என்றால் மலையாள மொழி கிடையாது, மலையையே ஆளக்கூடியது. இதைத்தான் கவின் மலையாளம். துளுவும் என்றால் துள்ளல் என்று பொருள். ஒரு சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. கடலில் மீனும் அலையும் துள்ளல் போடும். இது கடலும் கடல் சார்ந்த இடமான நெய்தல் இடத்தை குறிக்கும். இதே துள்ளல் என்பது மண்ணும் மணல் சார்ந்த இடமான பாலைவனத்தை குறிக்கும். இந்த அடிப்படையில் கன்னடமும் என்றால் கன்னட மொழியை சொல்லலை, காடும் காடு சார்ந்த இடத்துல. தெலுங்கும் என்றால் விவசாயம் பார்க்கக்கூடிய வயலும் வயல் சார்ந்த இடம். தெலுங்கு என்றால் தெளிவான நீர். என்றால் கழனி என்ற வயல்காடு, வயலும் வயல் சார்ந்த இடம். மருத நிலம். கவின் மலை என்றால் மலையையே ஆட்சி செய்கிறது, மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலம். துளுவும் என்றால் துள்ளல் போடக்கூடிய மீனினமும் அலைகளும் துள்ளல் போடக்கூடிய நெய்தல். அதே துள்ளல் இன்னொரு பொருள் தரும், மண்ணும் மணலும் சார்ந்த பாலை நிலம். அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது அனைத்துக்கும் உதிரமாக தமிழ் மொழி திகழ்கிறது. இதைத்தான் உன் உதிரத்தே உதித்தே ஒன்று பலவாகினும்னா, ஒன்று என்றால் தமிழ்மொழி ஒன்று தான். ஆனால் நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற பலவிதமானாலும் அங்கேயும் தமிழ்மொழி தான் பேசுது. ஆரியம் என்றால் ஆரியத்தை சொல்கிறதில்ல, ஆறாரோ ஆரிராரோ என்ற தாலாட்டு. தமிழ்மொழி தான் எல்லா இடத்துலையும். உலக அளவில் வழக்கு அழிந்துன்னா ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் பொருள் எடுக்கணும். தமிழ்மொழி ஒளி கொடுத்துக்கிட்டு சிதையாவுல்னா சிதையாமல், சிதலமடையாமல் அன்றும் இன்றும் என்றும் இளமையோடு. மடந்தை என்ற பெண் எப்படி இளமையோடு இருக்காளோ, நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ, நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த மாதிரி தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்த மாதிரி தான் நமக்கு இருக்கிற மாதிரி தான் பேர பிள்ளைகளுக்கு. தமிழ் அன்று முதல் இன்று முதல் இளமையாக இருக்கிறது தான். தாலாட்டு பாடுறது தான் ஆரியம் போல். ஆரி என்றால் தாலாட்டுன்னு ஒரு பொருள் உண்டு, உலக வழக்கத்தில் உள்ளது. கலித்தொழிந்துன்னா பல தேசம் பல உலகங்கள் சுற்றி திரிந்து அலைந்தாலும் அன்றும் இன்றும் ஒளி தந்து
சிதையாமல் சிதறமடையாமல் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தான் பொருள் எடுக்கணும். மதுரை மீனாட்சி கல்யாணத்தில் தான் அண்ணனாக விஷ்ணுவும் மைத்தனனாக சிவனும் மீனாட்சி தங்கையாகவும் செயல்படுறாங்க. இந்த 3 பேரும் உடலில் சரிபாதியாக செஞ்சுருக்காங்க. இதைத்தான் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமேன்னு 3 முறை சொல்கிறாங்க மீனாட்சி திருக்கல்யாணம். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தது சங்கர நாராயணன். துதுமே என்றால் உமையும் பாகமும் சேர்ந்தது, ஆண் பெண் கலந்தது. அடுத்தது சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்தநாதீஸ்வரர், இது 2வது வாழ்த்துதுமே. 3வது மோகினியாக மோகனன் என்ற விஷ்ணு பகவான் பெண் அவதாரம் எடுத்தது. இதைத்தான் 3 முறை வாழ்த்துதுமே 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 என்று தமிழ் அடிப்படையில் எழுதியிருக்காங்க. காரணம், அவர் கேரளாவில் ஆலப்புழையில் பிறந்தாலும் முறைப்படி தமிழர் கலாச்சாரப்படி மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நாராயணன் அவர்களிடம் தமிழ் கற்றுத் தேர்ந்தார். மேலும் தேவாரம், திருவாசகம், பன்முறை போன்ற ஆன்மீக பதிவேடுகளையும் கற்றுணர்ந்தார். இந்த அடிப்படையில் தான் அவர் மொழியை குறிப்பிடலை, 5 வகையான நிலங்களை தான் குறிப்பிட்டார். இதை பக்ராயி கச்ச கலிப்பா என்ற இலக்கண அடிப்படையில் பொருள் எடுக்கணும். அப்போ தான் பொருள் வரும். மாறாக நானா தமிழில் 2 உண்டு, ரெட்டைச்சுழி நானாவும் உண்டு, நாம் என்றதுக்கும் உண்டு. இந்த கன்னடமும்ங்கிறல முதல்ல ரெட்டைச்சுழி போடணும், கண், அடுத்த நானா நடன்னு போடணும். அப்போனா தான் காடும் காடு சேர்ந்த இடத்துல கண்ணு நடுறத குறிக்கும். இதைத்தான் கன்னடமும். அடுத்தது காடும் காடு சார்ந்த இடம் முல்லை நிலம். களி தெலுங்கும் என்றால் தெலுங்கை குறிக்காது. தெலுங்குன்னு சொன்னாலும் தெளிவான நீர் விவசாயத்துக்கு தேவை, அதுனா களி. தெலுங்குக்கு முன்னால் களின்னு போட்டிருக்காரு. அப்போ வயக்காட்டுக்கு தெளிந்த நீர் தேவும். அப்போ இது தெலுங்கு மொழியை குறிப்பிடதில்லை. அப்போ வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம். கவின் மலையாளம் என்றால் மலையாள மொழியை குறிக்கல, மலையாளத்துக்கு முன்னால் கவின்னு போட்டிருக்காரு. அப்போ கவின்னா கவிஞ்சி மலைன்னு சூரபத்மனை வதம் செய்யும் போது புராணத்தில் பதிவுகளோடு இருக்குது. காரணம், அவர் புராணத்தை படிச்சுட்டு தான் இதை எழுதியிருக்காரு ஒழிய மொழி அடிப்படையில் எழுதலை. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம். துளுவும் என்றால் துளுவ மொழி இல்லை, துள்ளல்னு பொருள் எடுக்கணும். மீனும் துள்ளக்கூடியது, அலைகளும் துள்ளக்கூடியது, கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். இதே துள்ளலை இன்னொரு பொருளும் உண்டு தமிழில் ஒரு சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. அது துள் என்றால் பொடி, தூள், மணலும் மணல் சார்ந்த இடம் பாலைவனம். இந்த அடிப்படையில் தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை அன்று முதல் இன்று வரை என்றுமே இளமையாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி கல்யாணத்திலையும் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் அடிப்படையிலும் யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம், யார் வேணாலும் ஆளுமை பண்ணலாம், யார் வேணாலும் வைத்தியம் செய்யலாங்கிறது தான். அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்கள் குளறுபடி செய்து பொருளீட்டும் சூட்சம முறை. காரணம், 5 வகையான நிலங்களை தமிழர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அங்கேயும் தமிழ் தான் பேசப்படுது. அதைத்தான் ஒன்று பலவாகினும் உன்னுடைத்தே இருந்தே உதிரம் உன்னுடையதே என்று தான் வாசகத்தை எழுதியிருக்காரு. இந்த அடிப்படையில் பார்த்தா தான் பொருள் தரும் ஆன்மீக முத்தமிழில். இதை மீண்டும் இயற்தமிழில் சொல்கிறதா இருந்தால் இழிவுபடுத்துகிற மாதிரி புகழ்வாங்க. காரணம், தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழி என்பார்கள். காரணம், ஆதி மனிதன் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் பாலினம் காட்டு என்ற பார்வையில்தான், கண்ணால் தான் மிரட்டுதல் என்றால் சுழற்சி முறையில் அசைவுகள் தன்மையில் பேசாமல் பேச வைத்த மூத்த மொழி தமிழ் மொழி. ஒளிக்கற்றை தூண்டுதலின் பேரில் உணர்ச்சிக்கு என்றும், அதாவது ஆதி மனுஷனாக இருக்கிறவன் பேசலை, ஒவ்வொரு எழுத்தும் உயிர்மெய் எழுத்து
வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பை தந்து தமிழ் மொழியை வளர்த்தான். இது காட்டுவாசியாக இருந்த ஆதி மனுஷன் செஞ்சது. அதனால தான் தமிழ் மொழி மூத்த மொழி, காட்டுமிராண்டி மொழி என்பார்கள். காட்டுமிராண்டியாக தான் தமிழை முதல்ல தோன்றினான். அவன் உச்சரிப்பு மூலம் மொழியை வளர்த்தான். எப்படின்னா, உணர்ச்சிக்கு அவன் சொன்ன முதல் எழுத்து ஆ என்ற குறில், உணர்வுகளுக்கு ஆ என்ற நெடில், நகைப்புக்கு ஈ என்ற குறில், அச்சத்திற்கு ஈ என்ற நெடில், புறக்கணிப்புக்கு ஊ என்ற ஒலி, இசைக்கு ஊ என்ற ஒலி, ஆதரவுக்கு ஏ என்ற குறில், ஏளனத்துக்கு ஏ என்ற நெடில், வியப்புக்கு ஐ, புரிதலுக்கு ஓ என்ற குறில், உதவிக்கு ஒருத்தரை அழைக்கும்போது ஓ என்ற நெடில், சளியை சிறுபிள்ளைக்கு தொண்டையிலிருந்து வெளியில் எடுக்க இங்கு சொல்லு இங்கு சொல்லும்பாங்க. இதைத்தான் ஆதி காலத்தில் சளியை எடுத்த இங் என்ற ஒலி, விரட்டுவதற்கு இச்சி என்ற ஒலி, அமர்வதற்கு என்ற ஒலி, உயர ஏறுவதற்கு யானால புள்ளி வச்ச ஈ என்ற ஒலி, தாழ்வு நிலைக்கு வர்றதுக்கு பாவனால புள்ளி வச்ச பு.
இதனைத்தான் ஆத்திச்சூடியில் ஔவையார் சொன்ன போல கைவினை கரைவேல். உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிந்த மொழியை மறைக்காதே, தெரிந்த விஷயங்களை மறைக்காதே என்பதைத்தான் கைவினை கரவேல் என்று ஆத்திச்சூடியில் தமிழ் பாட்டி ஔவையார் எழுதியிருக்கிறாங்க. தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். ஆனால் தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது சுமத்துவது, உட்புகுத்துதல், கட்டாயப்படுத்துதல், இது ஆட்கொள்ளி பிணி என்றும் சூட்சும முறையில் பொருள் ஈட்டும் முறையை கையாளப்படுகிறது. இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். ஆன்மீகத்திலையும் தமிழ்லையும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது புலப்படாது. பிற மொழியில் இருந்து வந்தவர்களுக்கும் இது தெளிவுபடுத்த முடியாது. காரணம், அவர்களுக்கு தமிழ் மீது பற்று இருக்காது. இந்த அடிப்படையில் தான் ஆன்மீகம் முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். மீண்டும் நினைவுக்காக கன்னடமும் என்ற சொல் தமிழ்த்தாய் வாழ்த்தில் கண்ணு நடவு என்ற காடும் காடு சார்ந்த முல்லை நிலத்தை குறிக்கி. களி தெலுங்கும் என்றால், களி என்றால் கழனி என்ற வயலும் வயல் சார்ந்த இடம், அதற்கு நீர் தான் தேவை. தெலுங்கு என்றால் தெளிவான நீர் என்று பொருள். அப்போ களி தெலுங்குன்னா தெலுங்கு மொழியை குறிக்கலை, கன்னடமும்னா கன்னட மொழியை குறிக்கலை. காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, இதைத்தான் கண் நடனும், இதை கன்னடம் என்று தான் உச்சரிக்க முடியும். ஆக கன்னட மொழி கிடையாது, இது முல்லை நிலத்தை சார்ந்தது, காடும் காடு சார்ந்த இடம். களி என்றால் வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். தெலுங்கு என்றால் தெலுங்கு கிடையாது, தெலுங்குன்னு உச்சரித்தாலும் மருத நிலத்தை குறிக்கும். கவின் மலை என்றால் மலையாளத்தை குறித்தாலும் உச்சரிப்பு மலையாளம் தான் வரும், ஆனால் மலையாள மொழியை குறிக்காது. கவின்கிற மலையை சூரபத்மன் ஆட்சி செய்கிறது புராணத்தில் இருக்குது. இந்த அடிப்படையில் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலம். துளுவும் என்றால் அலையும் மீனும் துள்ளுகின்ற இடம், கடலும் கடல் சார்ந்த இடம். அதே துள்ளுவும் என்றால் மண்ணும் மணல் சார்ந்த இடம், பாலை நிலம். இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அடிப்படையில் வந்ததைத்தான் கன்னடம், களி தெலுங்கு, கவின் மலையாளம், துளுவும் என்று ஆன்மீகம் முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு இது புலப்படாது. ஆன்மீகம் முத்தமிழில். மேலும் பகுத்தறிவுப்படையில் திகழ் குமரின் தான் இருந்திருக்கு. இதை திகழ் பாரத கண்டம்னு மாற்றிட்டாங்க. பாரதங்கிறது மேலே, மேலே தண்ணியே கிடையாது, அப்புறம் எப்படி கண்டமாகும்? அதாவது நீரும் ஆறும் கடல் எப்படி உடுத்தும்? திகழ் குமரின்னா குமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரியில் தான் கடல் உண்டு. அங்கே தான் நீர்கள் அனைத்தும் ஆறுகள் அனைத்தும் கலக்குது. இதை மறைச்சி கன்னியாகுமரி என்ற திகழ் குமரி என்ற கண்டமிதில்ங்கிற வார்த்தையில் திகழ் பாரத கண்டம்ன்றாங்க. பாரதம் என்றால் வடக்க மலை தான் இருக்குது, நீர்நிலை கிடையாது. இது பகுத்தறிவு அடிப்படையிலும் ஒத்துக்கொள்ள முடியாது, ஆன்மீக அடிப்படையிலும் ஒத்துக்கொள்ள முடியாது. காரணம், பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் பொருள் ஈட்டி வருவது தான் ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். அதற்கு தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும், ஆன்மீக மீதும் நம்பிக்கை வேணும். ஆன்மீகம் முத்தமிழில்.